அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 24/6/2024, அதாவது ஆனி மாதம் 10ஆம் தேதி, திங்கட்கிழமை, திருதியை திதி, உத்திராட நட்சத்திரம் 3:54 சாயங்காலம் வரை, அதற்கு மேல் திருவோண நட்சத்திரம். சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரங்களுக்கு உடையது. ராகு காலம் காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10:00 12 வரை, நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, சாயங்காலம் 4:30 5:30 வரை. அதே மாதிரி அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலரு சற்று போடணும். தவிர்க்க வேண்டியது பச்சை கலரு. அதே மாதிரி சாப்பிட வேண்டியது கோதுமை ரவையில் செஞ்ச உப்புமா அல்லது கோதுமையில் செஞ்ச சப்பாத்தி, பூரி, அந்த மாதிரி கோதுமையில் தயார் செஞ்ச பொருட்களை சாப்பிடுவது உங்களுக்கு ஒரு குழப்பமில்லாத மனதை கொடுக்கும். இப்போது நம்ம அந்த ராசி பலன் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு அந்த ஒவ்வொரு வீடை பற்றியும் சில குறிப்புகளை சொல்லிட்டு வந்தோம் இல்லையா? இன்றைக்கி 12ஆம் வீடை பற்றி பார்க்கலாம். அதாவது 12ஆம் வீடுங்கிறது தீய செலவுகளுக்காக, தீய காரியங்களுக்காக, தீய செயல்களுக்காக செலவு செய்கிறது. அதாவது வேண்டாத செலவினங்கள். வெளிநாட்டில் தொழில் அல்லது வேலை 12ஆம் வீடு. அதே மாதிரி பெண்களுக்காக அனாவசிய வழியில் செலவு பண்ணக்கூடியது. ஆமாம். அடுத்தால அந்த கட்டில் மெத்தை அதில் ரொம்ப லக்ஸுரியாக தான் உறங்குறது. இந்த தரையில் படுத்தோம் பாயில் படுத்தோங்கிறதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நம்ம அந்த 12ஆம் வீட்டை வச்சு நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி பாவத் தொழில்களை செய்கிறது, மறுபிறப்பில் அடையக்கூடிய ஜாதி. நீங்கள் 12ஆம் வீடு இருக்கிற கிரகத்தை வச்சு அடுத்த ஜென்மத்தில் என்ன ஜாதி ஆளாக பிறப்போம் அப்படிங்கிறத கூட ஓரளவு சொல்ல முடியும். அடுத்தால தானம், புண்ணியம், கொடை, வேள்வி, அதாவது கொடை, வேள்வி இதிலெல்லாம் ஈடுபாடு உடையது அந்த 12ஆம் வீட்டை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த 12ஆம் வீட்டுக்குரியவனும் 7 கூடியவனும் சேர்ந்து இருந்தால் மனைவியினால் சொத்து அழியும். அதாவது 7ஆம் வீடு மனைவியை இண்டிகேட் பண்ணக்கூடியது. 12ஆம் வீடு வேண்டாத செலவினங்கள். அப்போ 12 கூடியவனும் 7 கூடியவனும் சேர்ந்து இருந்தால் மனைவியினால் சொத்துக்கள் அழியும். அதே மாதிரி 12 கூடையவனும் 3 கூடையவனும் சேர்ந்து இருந்தால் சகோதரனால், பர்டிகுலராக இளைய சகோதரனால் சொத்து அழியும். 12 கூடையவன் லக்னாதிபதியுடன் சேர்ந்து இருக்க தானே சொத்தை அழிச்சிக்கிட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருக்குமாயின் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், லைக் செய்யவும். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசி. கடன் பிரச்சனை பெர்மனண்டான ஒரு தீர்வு, சொல்யூஷன் கிடைக்குது. ஆமாம், உங்களுக்கு கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டது மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறது. எதிர்ப்பு சக்திகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடுது. உடல் ஆரோக்கியம், அதாவது ஹெல்த் நல்லா இருக்குது. தொழில் உத்தியோகம் மூலம் ஓரளவு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சியாகவே போய்கிட்டு இருக்குது. அடுத்து ரிஷப ராசி. ஓரளவு மனசில் நம்பிக்கை விதைக்கும் நாள் இது. இப்போ இன்றைக்கி உங்களுக்கு மனசில் நம்பிக்கை வந்தது. ஓகே, நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம பெரிய லெவலுக்கு வரோங்கிறது மாதிரி. மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக விடுகிறது. வியாபாரிகளுக்கு கூட, வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வருகிறது. அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கின்றன. வெளிநாட்டு தொடர்பு இருக்கிறது இப்போ உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கிது. இது வரைக்கும் இந்த தொடர்பினால் நல்ல வாய்ப்புகள் சேர்கின்றன. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி அப்படின்னா புதிய தொழில் ஓரளவு பிக்கப் ஆகிட்டு வருது. உங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். ஸோ புதியவங்களோட பேச்சுவார்த்தை பண்ணுறது, புதிய ஒப்பந்தம் பண்ணுறது, நீண்ட தூர பிரயாணம்ங்கிறத மேக்சிமம் தவிர்த்து விடுங்கள். அதை செய்ய வேண்டியது கிடையாது. அதே மாதிரியே இந்த முஸ்லீம் நாடுகளில் உள்ளவங்க மூலமாக முஸ்லீம் நாடுகளில்
கான்டாக்ட்ஸ் வந்து தொழில் முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. அடுத்து வந்து கடகராசி. நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்லாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து குழந்தைகள் உடலெல்லாம் நன்றாக இருக்கிறது. ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அவங்களுக்கு வந்து கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருக்கிறது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவே இருக்கிறது. அடுத்து சிம்மராசி. உங்களுக்கு வந்து பணப்பழக்கம் வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்குது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இருக்குது. இந்த கடன் பிரச்சனைகள் வந்து அவ்வப்போது வந்து தலைவிக்கினாலும் கடன் வந்து கண்ட்ரோலில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. உடல் நிலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அப்பப்போ பிரச்சனை கொடுக்கறதுக்கு உண்டான காலகட்டம். அடுத்து கன்னியாராசி. அதே மாதிரி வந்து பர்சனாலிட்டி வந்து உங்களோட பர்சனாலிட்டி, பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து மாறிடுச்சு. உங்களது உடல் மொழி வந்து உங்களோட தன்னம்பிக்கையை வந்து காட்டுகிறது. உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உடன் பிறந்தவர்கள் தூரமாக இருந்தால் கூட அவங்க நல்லா இருக்கிறாங்க. அதை கேட்குறதுக்கு நிம்மதியாக இருக்கிறது. நிலம் வாங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, கூடிய விரைவில் அது கூட நடக்கும். அடுத்து வந்து துளாராசி. துளாராசி பணவரத்து, பண ரொட்டேஷன், பணப்பழக்க வழக்கங்கள் வந்து ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. உங்களது வாழ்க்கை முறையில் சாமானியமாக மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான். எதுலேயுமே வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக போய்கிட்டு இருப்பீங்க. உங்களோட கட்சி, அபிமானம், அது இது மதப்பற்றி எதுலேயுமே அதே நூல் பிடிச்சப்பில் போவீங்களே தவிர மாற்றிக்கொள்ளவே மாட்டீர்கள். அதே மாதிரி வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஓரளவு நல்ல முன்னேற்றம். புதிய வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு நல்ல காலம் இது. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறா வாங்கிக்கலாம். அடுத்து விருச்சிகம். அடிக்கடி வந்து பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. சாப்பாடு, தூக்கம் எதுவுமே வந்து சரியான நேரத்தில் கிடைக்கிறதில்ல. ஆனாலும் வந்து எப்படின்னா பணவரத்து நன்றாகத்தான் இருக்கிறது. அப்போ பணம் வரணும்னா சாப்பாடு தூக்கத்தை பார்த்து கொடுத்தா சரியாக வராது இல்லையா? ஓகே. அதே மாதிரி வந்து ட்ரேடிங் போன இதெல்லாம் செய்கிறதுக்கு மற்றவங்களோட யோசனை பண்ணுறதோடு விட்டுக்கோங்க. நீங்கள் அதில் ஈடுபட வேண்டாம், அதை நிறுத்தி கொள்ளுங்கள். அடுத்து தனுசு ராசி. உத்தியோகம் நல்லபடி செல்கின்றது. அந்த பேசுகிறது வந்து எப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி பேசுகிறீங்க, ஆனால் எல்லோரும் ரசிக்கிறார்கள். சைடு வருமானத்துக்கு சைடில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்பு வருகிறது. இன்னும் 1-2 வருஷத்துக்குள்ளே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவீங்க. அடுத்து மகர ராசி. காதலர்களுக்கு உற்சாகமான நாள் இது. சிறு பிக்னிக்கு போயிட்டு வரீங்க. அதே மாதிரி கல்யாணத்தை எப்போது வச்சுக்கலாம், ஏது வச்சுக்கலாம் எல்லாமே ஒரு அளவு முடிவு எடுத்து விடுகிறீர்கள். ஒரு பிளான் பண்ணிட்டீங்க. அன்னையோட உடல்நிலை வந்து நன்றாகத்தான் இருக்கிறது. நண்பர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கும்பராசி. உடல்நலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட சரியாயிடுச்சு. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு கூட உத்தியோகம் கிடைக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பதவி உயர்வுங்கிறது வந்து கிடைக்கிது. பெற்றோர்கள் உடல்நலத்தோடு இருக்கிறாங்க. பணவரவு வந்து ஓரளவு நன்றாக இருக்கிறது. மனம் கொஞ்சம் உற்சாகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறது. அடுத்து வந்து மீனராசி. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல நாள். அம்மாவோட ஹெல்த்து கூட ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. வியாபாரிகளுக்கு ஓரளவு அதிர்ஷ்டகரமான நாள் இது. மாணவர்கள், விவசாயிகளுக்கு கூட முன்னேற்ற தரும் நாளாக இது அமைகிறது. இது வந்து முஸ்லீம் நாடுகளில் இருப்பவர்கள், அடுத்தால வந்து சிமெண்ட்டு, ஹார்ட்வேரு, லிக்வரு, ஃபர்னிச்சர் இந்த மாதிரிப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. செய்யுங்கள், மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறுங்கள். இத்துடன் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.